ஹாய் பீப்பிள், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஜப்பானில் வந்து நிலநடுக்கத்தோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு சுனாமி வேவ்ஸ் வந்து ஜப்பானை தாக்கியிருக்கு. ஸோ இதை குறித்து விரிவாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இதில் நம்மளோட நியூஸ் ரிவ்யூ செக்மெண்ட்டையும் ஆட் பண்ணி நியூஸ் ரிவ்யூவும் கொடுத்துருவோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு ஜப்பானில் நடந்த நிலநடுக்கத்தை பற்றி மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ், வாட்ச் த வீடியோ. ஜப்பானோட மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சி ஸோ JMA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்டா இஷிகாவா அப்படின்ற இடத்துல 7.6 மேக்னிடியூட் நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. தொடர்ந்து 5 அடியிலான சுனாமி வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை தாக்கியிருக்கு. ஸோ ஜப்பான்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4/6க்கு தொடங்கியிருக்கு. 5.7 மேக்னிடியூடோட 4/6க்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து 4/10க்கு 7.6 மேக்னிடியூட், அதாவது ஹையஸ்டா பதிவாயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7.6 மேக்னிடியூட். அதை தொடர்ந்து 4/18க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மேக்னிடியூட் வந்து பதிவாயிருக்கு. ஸோ மேலும் இன்னொரு நிலநடுக்கம் 6.2 மேக்னிடியூடுக்கு மேல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி US ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பல நாடுகளும் வந்து இதை ரிசர்ச் பண்ணி ஜப்பானுக்கு தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ மேலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுனாமி வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கோஸ்டல் ஏரியால இருந்து மக்கள் எல்லாரையுமே இவாக்குவேட் பண்ணி டாலான பில்டிங்ஸ்குள்ள போக சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்கு. ஸோ JMAவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே வந்து தன்னோட வார்னிங்ஸை பதிவு பண்ணிட்டே வராங்க. மக்கள் எல்லாரையுமே சேஃப்கார்ட் பண்றதை ப்ரையாரிட்டியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 21 நிலநடுக்கங்கள் வந்து 4.0 மேக்னிடியூட்ல ரெக்கார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை மாதிரி நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது ஒரு சீரியஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதையுமே ஒரு வார்னிங் சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ சுனாமி ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. மேலும் சுனாமி வார்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா, சவுத் கொரியா மற்றும் ரஷ்யா தொடர்ந்து அந்த கோஸ்டல் லைன்ல இருக்க நாடுகளுக்கும் மற்றும் அந்த நாட்டில் இருக்க சிட்டிஸ்களுக்கும் இந்த சுனாமி பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க மக்களையும் சேஃப்கார்ட் பண்றது அந்தந்த நாட்டின் அரசாங்கங்களும் முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மக்கள் கிட்ட சுனாமி வார்னிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து சேஃபா இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க, டாலான பில்டிங்ஸ்குள்ள போய் சேஃபா இருங்க அப்படின்றத வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஹையஸ்டா March 11, 2011 9 மேக்னிடியூட் வரைக்கும் எர்த்குவேக் பதிவாயிருக்கு. ஸோ அதுதான் மேக்சிமம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் சுனாமி ஏற்பட்டு 18,000 பீப்புள் வரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த நிலநடுக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸர் டே 2004 ஏற்பட்ட சுனாமியை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பல பேர் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே வராங்க. ஸோ ஜப்பான்ல வந்து 2004 ஏற்பட்ட இந்த சுனாமில வந்து 2.5 லட்சம் பேருக்கும் மேல வந்து உயிரிழந்து பாதிப்புகளை சந்திச்சாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்படி இருக்க இந்த சீரியஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் வந்து ஜப்பான் மக்களை பயமுறுத்தி இருக்கு. ஸோ இதை குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதுல நம்மளோட நியூஸ் ரிவ்யூ செக்மெண்ட்டையும் பார்க்க போறோம். ஒரு நாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் சுனாமிகளும் நிலநடுக்கங்களும் தாக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த நாடு வந்து தன்னோட உழைப்பினாலும் மேலும் மேலும் அந்த நாட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சீரியஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் மற்றும் சுனாமியினால பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதுதான் அந்த நாட்டோட இயல்பா இருந்தாலும் மக்கள் அதுல இருந்து மீண்டு மீண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ மேலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஜப்பானுக்கு ஏற்படக்கூடாதுன்றதை நம்ம வேண்டிப்போம். தொடர்ந்து ஒரு நாட்டா நம்ம ஜப்பானை கன்சிடர் பண்ணும்போது அவங்களோட ஒர்க் கல்ச்சரும் அவங்களோட உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டையே ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ புல்லட் ட்ரெயின் மற்றும் ட்ரெயின்ஸோட சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த நாடு இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா பல இடங்கள்ல இந்த நிலநடுக்கம்னால டேமேஜஸ் அவங்க சந்திச்சிருக்காங்க. பட் இந்த நியூஸ் ரிவ்யூ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுக்காக நம்ம வந்து ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஒரு நாடா ஜப்பானை பார்த்தீங்கன்னா எனக்கு ஜப்பான்ற நாடை பார்த்ததுல மாசம் தான் தோணும். ஏன்னா அவங்கள வந்து தகவமைச்சு கொண்டே இருக்காங்க. பட் இந்த நியூஸ் ரிவ்யூல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு எவ்வளவுதான் அடி வாங்கும்னு எனக்கும் தெரியல கைஸ். தொடர்ந்து அடி வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அடி விழுது பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுவாங்க பட்ட இடத்துலயே படும் கெட்ட குடியே கிடும். ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ.